இன்னைக்கு எபிசோட்ல மனோஜோட ஃப்ரெண்டு உன் படிப்பும் திறமையும் உனக்கு வேலை வாங்கி கொடுக்காதப்போ நீ மேல இருக்க சக்தியை நம்பி தான் ஆகணும்னு சொல்றாரு. இப்போ ரெண்டு பேரும் அந்த சாமியாரை பார்க்க உள்ள வந்துட்டாங்க. அந்த சாமியாரும் படிப்பு இருந்தா மட்டும் போதாது, சாமியோட அருளும் இருக்கணும்னு சொல்றாரு. மனோஜ் சாமியார் கிட்ட நீங்க எத்தனை வருஷமா இந்த ஃபீல்டுல இருக்கீங்க, எத்தனை பேருக்கு நல்லது நடந்திருக்குன்னு கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு சாமியாரும் இவன் கஷ்டத்துக்கு வேற யாரும் காரணம் இல்லை, இவன் வாய் தான் காரணம், பேசாம வாயை மூடிக்கிட்டு அமைதியா இருன்னு சொல்றாரு. மனோஜும் நான் சொல்லலேட்டி என் பிரச்சனை எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேக்குறான். அதுக்கு சாமியாரு வேலை கிடைக்காம திண்டாடுற, வெளிநாட்டுல வேலை வந்திருக்கு, கையில பணம் இல்ல, அதுதானே உன் பிரச்சனைன்னு கேக்குறாரு. மனோஜும் நான் சொல்லாமலே எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேக்குறான். அந்த சாமியாரும் உனக்கு நம்பிக்கையை விட நிறைய படிச்சோன்ற தலகணம் தான் அதிகமா இருக்கு, அது முதல்ல குறையணும்னு சொல்றாரு. நான் சொல்ற கோயில்ல போய் காலையில இருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் பிச்சை எடுத்து அந்த பணத்தை கோயில்லையே காணிக்கையா கொடுன்னு சொல்றாரு. நீ இப்படி பிச்சை எடுத்தேன்னா உன்னுடைய நிலைமை மாறி உன்கிட்ட எல்லாரும் வந்து யாசகம் வாங்குற நிலைமை வரும்னு சாமியார் சொல்றாரு. மனோஜும் அவன் ஃப்ரெண்டும் இப்போ கோயிலுக்கு வந்துட்டாங்க. மனோஜோட ஃப்ரெண்டு மனோஜ் கிட்ட அயன் பண்ண ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு போனால் பிச்சை தரமாட்டாங்க, இதுக்குன்னு ஒரு யூனிஃபார்ம் இருக்குன்னு சொல்லி கிழிஞ்ச பனியன் லுங்கி எல்லாம் கொடுத்து மனோஜை ஒரு முழு பிச்சைக்காரனாவே மாத்திடுறான். மனோஜும் இப்போ பிச்சை எடுக்கலான்னு அங்கே போய் உட்கார்றான். பக்கத்தில் இருக்கிறவர் நீ ஏன்டா இங்கே வர்ற, புதுசாக இருக்கியே, யூனியனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு சொல்கிறாரு. மனோஜும் நான் இன்னைக்கு ஒரு நாள் தான் வருவேன், ஒரு வேண்டுதலுக்காக வந்திருக்கேன்னு சொல்றான். அதை கேட்டு எல்லாரும் சிரிக்கிறாங்க. மனோஜும் பிச்சை எடுத்துட்டு இருக்கும்போது பசிக்குது, பக்கத்துல ஏதாவது ஹோட்டல் இருக்கான்னு கேக்குறான். இப்ப மனோஜும் அவன் பக்கத்துல இருந்த தாத்தாவும் பிரியாணியை ஆர்டர் பண்ணி சாப்பிட போறாங்க. அந்த நேரத்துல மனோஜோட ஃப்ரெண்டு கால் பண்ணி சாமியார் 6 மணி வரைக்கும் பச்சை தண்ணி கூட வாயில படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, இப்போ நீ சாப்பிட்டேன்னா உன்னோட பரிகாரம் பலிக்காதுன்னு சொல்றான். மனோஜும் சாப்பிடல வேண்டான்னு சொல்லிட்டு போய் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிடுறான். இன்னைக்குன்னு பார்த்து மீனாவும் அந்த கோயிலுக்கு வர்றா. மனோஜ் மீனாவை பார்த்த உடனே அவன் தலையில துண்டை போட்டு மறைச்சுக்கிறான். மனோஜை கிராஸ் பண்ணி போன மீனா பின்னாடி திரும்பி வந்து பார்க்கறா. அது மனோஜ் தான்னு அவ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறா. என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம்.